ஹாய்! இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, யானைமலை அடியில் இருக்கக்கூடிய யோக நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 2 கோவில் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இருக்க கோவில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோவில். அதுக்கு ஆப்போசிட் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா கோவில் இருக்கும். இந்த 2 கோவிலையும் தாண்டி தான் நம்ம அந்த யோக நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி, அதோடு சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் என் பையனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்குமே யோக நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு தான் போக சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப இல்லை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வந்ததுனால ரொம்ப கூட்டம் இன்னும் வராமல் இருந்தது. யூஸ்வலாகவே இந்த கோவிலில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வர்றப்ப இந்த கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவோம். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட சந்நிதி. இங்கே நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே தாமரை மட்டும் வாங்கி அவங்க பாதத்தில் வச்சுட்டு நமக்கு தருவாங்க. இந்த லக்ஷ்மி சந்நிதி உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இதை தாண்டி தான் நம்ம யோக நரசிங்க பெருமாளில் பார்க்க போக முடியும். இங்கே சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நேராக அங்கே தான் போனோம். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா இங்கே தான் அர்ச்சனை பண்ணுவாங்க உற்சவமூர்த்தியை வச்சு. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக உள்ளேயே வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா யோக நரசிங்க பெருமாளுக்கு நேர் எதிரே கருடன் சந்நிதி இருக்கும். அதை தாண்டி போனோம் அப்படின்னா மெயின் சந்நிதி உள்ளே வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்தியை வச்சு நமக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது மூலவர் சந்நிதி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆளுங்க நிற்கிறதுனால ஒன்றும் தெரியல. இந்த எலுமிச்சம்பழமும் இந்த சந்தனமும் நம்ம அந்த மூலவர் சந்நிதியில் வச்சு கேட்டோம்னா வச்சு கொடுப்பாங்க. இதை எங்கேயாவது நம்ம வெளியூர் எங்கேயும் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஒரு காரியத்தையும். இங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை நம்ம நெத்தியில் வச்சுட்டு அது மீதம் இருந்தது அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நாங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர்ற வழியில் கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்கவும் ஜூஸ் கடைக்கு போயிட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.